ஹலோ டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்குகளோட டீட்டெயில்டு ஹார்மோனிக் அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்க, ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் எந்த ப்ரைஸில் எக்ஸாக்டாக என்ட்ரி ஆகணும்னு குழப்பமாக இருக்குன்னா, அதுக்கு எனக்கு தெரிஞ்சு 80% மோர் தென் அக்யூரஸியில் ஹார்மோனிக் அனலைசிஸ் தான் நான் பர்சனலாக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதைத்தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ட்ரேடிங்கையும் பல மடங்கு மெருகேற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் பர்சனலாக அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் கேட்ட கமெண்ட்டில் கேட்ட பங்குகளை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஆஸ்க் யுவர் ஸ்டாக் அப்படிங்கிற கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மூலமாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் நினச்சிக்கிற பங்குகளை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னோடய கைடன்ஸோடு நீங்கள் கண்டிப்பாக அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் எக்ஸல் சீட்டில் நம்ம அனலைசிஸ் மூலமாக வாங்குகிற ஸ்டாக்குகளை மானிட்டர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் கிளியராக புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற பங்குகளை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதில் முதல் பங்கு நம்ம பாலாஜி பிரதர் கேட்ட பிடிசி இந்தியா. பிடிசி இந்தியாவை பொறுத்தளவுக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறது மந்த்லி டைம் ஃப்ரேமில் நம்மளோட 3 பாயிண்ட் புல்லிஷ் பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நல்ல ஒரு ரிவர்சலும் நடந்திருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 147 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஆக்சுவல் ரிவர்சல் ஜோன்னு பார்க்கும்போது 138லேருந்து 146ங்கிறது தான் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக அந்த ஜோனுக்குள்ளே தான் ரிவர்சல் கொடுத்து ஒரு அப்டன் கொடுத்து கரண்ட்டாக 147 ரூபாங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. நீங்கள் கரண்ட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணுங்கள், இல்லை எக்ஸாக்டாக அந்த ஜோனுக்குள்ளே வரவிட்டு கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்களும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ எங்கே கன்சிடர் பண்ணாலும் 132 அப்படிங்கிற ஜோனை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ப்ரைஸை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றிடும். அதாவது இந்த 3 பாயிண்ட் பேட்டர்லேருந்து வேறு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது அது என்ன ரிவர்சல் ஜோன் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் செக் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஜோனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாகவும் இருக்குது. இந்த ஆஸ்க் யுவர் ஸ்டாக்கில் நான் நீங்கள் கேட்குற எல்லா பங்குகளை பற்றியும் டீட்டெயிலாக பேசுவேன். ஆனால் நான் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது சுப்ரீம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சுப்ரீம் மெம்பர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் நான் என்ன ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களோட ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இரண்டாவதாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஹரிஸ் பிரதர் கேட்டிருக்க சிமெண்ட்ஸ் ஸ்டாக்கை பற்றி தாங்க. இந்த ஸ்டாக் பொறுத்தளவுக்கும் கரண்ட்டாக 8000 அப்படிங்கிற ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் இந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 6500ங்கிற ரேஞ்சுக்கு இறங்கியிருக்காங்க. இந்த இறக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், நெக்ஸ்ட் ரிவர்சல் ஜோன் எப்போ அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஸோ நம்மளோட 5 பாயிண்ட் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாக்கில் நான் பார்க்குறேன். ஸோ இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிற 5986லேருந்து 6072ங்கிற ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஜோனை ரொம்ப க்ரூஷியலாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜோன்லேருந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை டிப்பாக கன்சிடர் பண்ணி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் 5900 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்குது. அந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் இதில் நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கேருந்து நீங்கள் 10% ஃபோக்கஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு இப்போ தான் இந்த பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஜோனுக்கு வர விட்டு அப்புறமா பை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இந்த ஜோன் வந்ததுக்கு பிறகு. அடுத்ததாக செயில். அந்த ஸ்டீல் ரிலேட்டடான பங்குகளை பொறுத்தளவுக்கும் ரீசெண்டாக அந்த சைனாவோட நியூஸ் வந்ததுக்கு பிறகு ஒரு புல்லிஷ் மோடில் இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு டவுன் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடியே ஒரு 2 வீக் முன்னாடியே இந்த ரிவர்சல் அப்படிங்கிறத மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கை பற்றி. திரும்பவும் அந்த ஜோனுக்குள்ளே தான் இப்போ இருக்காங்க. ஓகேங்களா? ஜோனுக்குள்ளே இல்லை, ஜோனுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட எக்ஸாக்டான ரிவர்சல் ஜோன்னு பார்க்கும்போது 106லேருந்து 110 இன்னொரு ₹5 டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும். ஒன்ஸ் அகெயின் இந்த ஸ்டாக்கை இந்த ஸ்டாக் அந்த ஜோனுக்குள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான ரிவர்சல் பேட்டர்ன். மார்க்கெட் சுச்சுவேஷன் காரணமாக இந்த ஜோனையும் தாண்டி கீழே இறங்குறாங்க அப்படின்னா நீங்கள் 102 வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். 102க்கு கீழே
ஒரு டே க்ளோசிங் நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. இந்த ஸ்டாக்கை விட்டு கண்டிப்பாக வெளியே வந்துடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் 63க்கு கீழே பிரேக் வச்சாதான், அதுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் கீழே வச்சாதான் நம்ம அடுத்த பேட்டர்ன் ட்ரா பண்ணவே முடியும். அதுக்கிடையில் வந்துட்டு எந்த பேட்டர்னும் ட்ரா வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. அப்போது ஒன்ஸ் அகைன் 102 கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம பேட்டர்னே ட்ரா பண்ண முடியாது. அப்போது கண்டிப்பாக வந்துட்டு இன்வேலிட் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது. அதனால் நம்மளோட பேட்டர்ன் படி நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடணும். நான் ஏன் இந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரூல்ஸை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நீங்கள் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லை ஃபெயிலியர் ஆகணுமா அப்படிங்கிறது உங்கள் கையில். நீங்கள் நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதை பொறுத்து தான் அமைய போகுது. ஓகேங்களா? அதை ரொம்ப கிளியராக மனசுக்குள்ளே வாங்கிக்கோங்க. அடுத்ததாக மூவிஸ் அலர்ட் அப்படிங்கிற ஐடியிலிருந்து ஸ்ப்ரைட் அக்ரோ ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்ப்ரைட் அக்ரோ ஸ்டாக், இந்த ஸ்டாக்கோட டே டைம் ஃப்ரேமை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த ஸ்டாக்கை பாருங்களேன், கண்டினியூஸாக வந்துட்டு அப்பர் சர்க்யூட்டாக போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு ஒரு 2 வாரமாக நல்ல ஒரு அப்பர் சர்க்யூட்டாக போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் டேஸுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அப்பர் சர்க்யூட் போட்டுட்டு கண்டினியூஸாக டவுன் சர்க்யூட் போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் மொமெண்டம், ஆப்ரேட்டர் வச்சு மொமெண்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்துட்டு நீங்கள் உங்கள் பணத்தை போடுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் கல்லை கட்டி கடலில் தூக்கி போடுற மாதிரி தான். திரும்ப உங்ககிட்ட வர்றது யாருனாலையும் எப்போ வரும், அது லாபமாக வருமா நஷ்டமாக வரும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக லாபமாக வர வாய்ப்பு இல்லை. நஷ்டமாக வருமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி பங்குகள் பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க. இதெல்லாமே வந்துட்டு ஒரு பண முதலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்காதீங்க. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் எப்போ இவ்வளோ வந்துட்டு ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்னா, இது நம்மளோட ப்ரைவேட் செட். ஓகேங்களா? நீங்கள் மெம்பர், நான் வந்துட்டு உங்களோட அட்வைஸராக இப்போதைக்கு இருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ப்ரைவேட்டாக என்ன வேணால் பேசிக்கலாம். அதனால் நான் இவ்வளோ ஓப்பனாக வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். தயவு செஞ்ச மாதிரி பங்குகள் பக்கம் தலை வச்சு ஓடு படுத்துறாதீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு உங்கள் பணத்தை கொள்ளையடிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம சொன்ன ரூல்ஸை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரூல்ஸ் நம்ம சொன்ன ஸ்டாப் லாஸ், நம்ம சொன்ன லெவலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்துட்டு நீங்களாம் வாட்ஸ்அப்பில் போய் நம்புகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.